பேட் அக்லி சூப்பராக வந்து நம்ம அந்த அது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த படம் நல்லா வருங்கிற எல்லா அறிகுறியும் அந்த படத்தின் மீது இருக்கு. ஸோ அதனால அந்த படத்தை நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கிறேன். நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் ரொம்ப கமர்ஷியலான, ரொம்ப ஜாலியான, ரொம்ப வருஷம் கழிச்சு நாம ஒரு அஜித்தை பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருக்கோம். அந்த அஜித் வந்து அந்த படத்துல இருப்பாருன்னு நான் உறுதியா நம்புறேன். அந்த டைரக்டரை அஜித்தை விட உறுதியா நம்புறேன். பாதிக்கு வந்து அஜித் சாரோட ஒரு தீவிரமான ரசிகன். இப்ப இந்த படத்துல வந்து ஒரு 3 கெட்டப்ல வந்து அஜித் சார் வராருன்னு ஒரு தகவல் இருக்கு. ஆமா. அப்புறம் 3 ரோல்னு ஒரு தகவல் வருது. இது எது சார் உண்மை? இல்ல 3 ரோல் இல்ல 3 கெட்டப் தாங்கிற மாதிரி சொல்றேன். இந்த படம் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க சார். ஆனா 10ஆம் தேதி வந்து படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் இருக்கு. பட் என்ன இருந்தாலும் இந்த படத்தை நாங்கள் ஏப்ரல் 10 ரிலீஸ் பண்ணுவோம்னு இந்த படத்தை வெளியிடுகிற ராகுல் சொல்லிட்டாரு. அதை 2-3 முறை அறிவிச்சிட்டாரு. இப்போ நம்ம விசாரிக்கும் பொழுது என்னன்னா குட் பேட் அக்லி கரெக்டாக அந்த டேட்டில் வருது. இட்லி கடை மட்டும் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி. அது மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் வலைபேச்சு அந்தரன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விடாமுயற்சின்ற ஒரு வெற்றி படத்துக்கு அப்புறம் அஜித் சாரோட இந்த குட் பேட் அக்லி படம் வந்து வெளியாக போகுது. ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் எப்படி வந்துட்டு இருக்கு சார்? முதல்ல இந்த விடாமுயற்சிங்கிற வெற்றி படத்திற்கு அப்புறம் நீங்கள் சொல்கிறதுல ஒரு சின்ன திருத்தம். விடாமுயற்சிங்கிற தோல்வி படத்துக்கு அப்புறம் சார் அது ஒரு கலவையான விமர்சனம் தானே சார்? அது இல்லை, விமர்சனங்கள் கலவையாக இருக்கலாம், ரிசல்ட்டு தோல்வி தானே. பட நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபா லாஸு, வாங்கின எல்லாருக்குமே பெரிய லாஸு. அவங்க அடுத்து ரெட் ஜெயின் நிறுவனம் ரிலீஸ் பண்ண படத்தை தரேன்னு சொல்லி தான் அவங்கள கொஞ்சம் காக்க வச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த நீக் படத்தை கொடுத்தாங்க. அதுவும் வந்து பெரும்பாலும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ இப்படி இருக்குது சுச்சுவேஷன். நம்ம அதுக்குள்ளே ரொம்ப போய் விழாவாரியாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது திரைத்துறையினரை சார்ந்தவர்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த படம் தோல்வி படம்னு. ரசிகர்கள் கொண்டாடலாம், நம்ம அதை வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒருவரை நேசிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணாலும் எங்களுக்கு வந்து வசதியாக தான் தெரியும். அது நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. அதுதானே அவருடைய பலமே. ஸோ அதனால் யதார்த்தம் வேறு நிஜம் வேறு. அதனால் நீங்கள் சொன்னதில் இந்த ஒரு சின்ன திருத்தத்தோட நம்ம இதை ஆரம்பித்தோம்னா நல்லாயிருக்கும். குட் பேட் அக்லி சூப்பராக வந்துருக்கு. நம்ம அந்த அது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த படம் நல்லா வருங்கிற எல்லா அறிகுறியும் அந்த படத்தின் மீது இருக்குது. ஸோ அதனால் அந்த படத்தை நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறேன். எப்படி விடாமுயற்சி வரும்போது நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. இப்போ நானே பல முறை பதிவு பண்ணேன். இந்த டைரக்டர் பேசுகிறதெல்லாம் கேட்கும் பொழுது இது ரொம்ப பயமாக இருக்குது, இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு தெரியலையே, என்ன மாதிரி எடுத்து வச்சுருக்காங்களோங்கிற மாதிரிலாம் நானே சொன்னேன். ரிலீஸுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நம்முடைய எதிர்பார்ப்பு அப்படி தான் இருந்துச்சு. அதை வந்து அந்த படம் பூர்த்தி பண்ணிச்சு. நாம் இது ஆவரேஜாக இருக்கும்னு நினச்சா ஆவரேஜாக தான் இருந்துச்சு. பட் குட் பேட் அக்லியே நான் அப்படி நினைக்கல. ரொம்ப கமர்ஷியலான, ரொம்ப ஜாலியான, ரொம்ப வருஷம் கழிச்சு நாம ஒரு அஜித்தை பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருப்போம்ல. அந்த அஜித் வந்து அந்த படத்துல இருப்பாருன்னு நான் உறுதியா நம்புறேன். அந்த டைரக்டரை அஜித்தை விட உறுதியா நம்புறேன். பாதிக்கு வந்து அஜித் சாரோட ஒரு தீவிரமான ரசிகன் சார். இப்ப இந்த படத்துல வந்து ஒரு 3 கெட்டப்ல வந்து அஜித் சார் வராருன்னு ஒரு தகவல் இருக்கு. ஆமா. அப்புறம் 3 ரோல்னு ஒரு தகவல் வருது. இது எது சார் உண்மை? இல்ல 3 ரோல் இல்ல 3 கெட்டப் தாங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்காக இந்த படத்துக்காண்டி தான் அஜித் சார் இந்த வெயிட் லாஸே பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. இல்ல அது இந்த படத்துக்காக பண்ணல. இன்னொன்று வந்து இந்த 2 படத்துக்குமே பொதுவான ஒரு காட்சி கொஞ்சம் இருந்துச்சு. அதாவது இந்த உடம்பு இழைத்த பிறகு வருகிற காட்சிகள்ங்கிறது 2 படத்துக்கும் பொதுவாக இருந்துச்சு. அதை தான் ஒரு கடைசி 10 நாள் பண்ணி கொடுத்தாரு மாறி மாறி. மற்ற 2 படத்துக்காகவுமே ஒரு உடல்வாக அவருக்கு இருந்துச்சுல்ல, ஒரு வெயிட்டு குறைக்காத ஒரு உடல்வாக இருந்துச்சுல்ல. அதில் தான் முக்கால்வாசி படத்தை அவர் முடிச்சார். கிட்டத்தட்ட 90% படத்தை ஒரு 10% தான் உடல் இழைத்து நடிச்சிருக்காரு. அதற்கு காரணம் வந்து அது எல்லாமுமானது. இதுல வர்ற பிளாஷ்பேக் காட்சிக்காக உடம்பு இழைக்கணும், அதே மாதிரி வந்து அதுல வர்ற ஒரு பாடல் காட்சிக்காக உடம்பு இழைக்கணும், அப்புறம் ரேஸுக்கு வந்து குறிப்பிட்ட எடை அளவு தான் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் உடம்ப குறைச்சாரு. ஸோ அது எல்லாமே அவர் கரெக்டா இருந்துச்சு. இந்த படம் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க சார். ஆனா 10ஆம் தேதி வந்து படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் இருக்கு. படம் வந்து இன்னும் ஷூட்டிங் வந்து இருக்கு. அது மூலம்னா இந்த ஓடிடி சேட்டலைட்ல வந்து இன்னும் சேல் ஆகலை அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்களே சார். அதான் ஆக்சுவலாக வந்து என்னன்னா, 1 நாள் 2 நாள் பேட்ச் ஒர்க்கு இருந்தது. அதை வந்து திரிஷா வச்சு எடுத்தாங்க. காதர் இதில் அந்த தாஜ் ஹோட்டலுக்கு எதிரில் காதர் நவாஸ்கான் ரோடு அங்கே வச்சு எல்லாம் எடுத்தாங்க.
அஜித் ஏதோ தேவைப்பட்டாருங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் என்ன இருந்தாலும் அவரால் வர முடியாது. அங்கே வந்து முக்கியமான ரேஸில் அவர் கலந்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே அதுக்காக வர வேண்டிய அவசியம் இல்லை, வர்றதும் சாத்தியம் இல்லை. ஸோ அதனால் அது ஒன்று. இன்னொன்று வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாகவே இப்போ நான் ஒரு படம் ஒரு எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் அவருடைய முந்தைய படம் வந்து சரியாக ஓடலைன்னா அது அடுத்த படத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணும். இதுதான் சினிமா வியாபாரம்ங்கிறது எப்பவுமே தனி. அது நம்முடைய எதிர்பார்ப்பையும் ரசனையையும் வந்து முற்றிலும் ஒரு ஓரமாக தள்ளி வச்சுட்டு அது ஒரு வேலையை செய்யும். அதுதான் இந்த படத்துலையும் நடந்திருக்கு. ஸோ அதில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் இந்த படத்தை நாங்கள் April 10 ரிலீஸ் பண்ணுவோம்னு இந்த படத்தை வெளியிடுகிற ராகுல் சொல்லிட்டாரு. அதை 2-3 முறை அறிவிச்சிட்டாரு. இப்போ நம்ம விசாரிக்கும் பொழுது என்னென்னா இங்கே குட் பேட் அக்லி கரெக்டாக அந்த டேட்டில் வருது, இட்லி கடை மட்டும் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக மொத்தம் வந்து April 10 குட் பேட் அக்லி உறுதியாக வருது. இப்போ இந்த ஓடிடி சேட்டலைட்லாம் அதெல்லாம் எப்படி சார்? அதுக்குள்ளே ஏதாவது பண்ணிவிடுவாங்க. இப்போ ஏன்னா தமிழ் சினிமாவில் இந்த டாப் 4 நடிகர்கள் எடுத்தால் அதில் வந்து அஜித், விஜய், ரஜினி, கமல் சார் அவங்களாம் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது புதுசாக ஒரு நடிகர்கள்லாம் எப்படி இந்த ஓடிடி சேட்டலைட்லாம் வாங்குவாங்க அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பேசும்போதே சொல்லியிருப்பீங்க அஜித் சார் வந்து அந்த டவுன்ஃபாலில் இருக்காரு. இப்போ இதுவும் ஒரு காரணமாக இருக்குமா சார் இந்த ஓடிடி சேட்டலைட்லாம் விற்காததுக்கு? இல்லை, முன்ன வந்து படங்களை பார்க்காமலே வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பெரிய நடிகர்கள் விஜயோ அஜித்தோ ரஜினியோ கமலோ யார் நடித்தாலும் படத்தை பார்க்காமலே ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த படத்தினுடைய டைரக்டரு, மியூசிக் டைரக்டரு இவங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணி இவங்களுக்கான பிஸ்னஸ் இவ்வளோ இருக்குது, அப்போ இந்த படத்தை இவ்வளோ விலை கொடுத்து வாங்குவோம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்களையே இந்த படங்கள் ஏமாற்ற ஆரம்பிச்சிருச்சு. படம் தியேட்டருக்கு வந்து சரியாக போகாதப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா படத்தை பார்த்து தான் வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தாங்க. அப்புறம் அவங்களுக்கே சில நெருக்கடிகள்லாம் இருக்குது. இப்போ அமேசான்னா வருஷத்துக்கு இவ்வளோ தான் பட்ஜெட்டு, தமிழ் படத்துக்கு இவ்வளோ, மலையாள படத்துக்கு இவ்வளோ, கன்னட படத்துக்கு இவ்வளோ அப்படின்னு பிரித்து வச்சுட்டாங்க. அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸு, அதே மாதிரி ஹாட்ஸ்டார், இந்த மாதிரி எல்லா நிறுவனங்களுமே வருஷத்துக்கு இவ்வளோதான் தமிழ் படத்துக்குன்னு ஒதுக்கிட்டாங்க. அப்போ அந்த கோட்டா முடியும் பொழுது இவங்க அடுத்த வருஷத்துக்காக காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்குது. சார் 2024 முடியல, 2025 ஜனவரியிலே நாங்கள் உங்கள் படத்தை வாங்கிக்கிறோம், நீங்கள் உங்கள் ரிலீஸை வந்து 25 தள்ளி போடுங்க, 26 தள்ளி போடுங்கலாம் சொல்லி அதுக்கேற்ற மாதிரி படங்களை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் இதில் இருக்கிற பிரச்சனையை தவிர இதில் வந்து இவங்களுடைய லெவல் கீழே இறங்கிருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சிலர் வந்து தோல்வி கொடுத்தாலும் அந்த இடத்த விட்டு அவங்க இறங்க மாட்டாங்க. அதுக்காக தான் இவ்வளோ பெரிய போராட்டமும். இப்போ அப்படி ஒரு 4-5 நடிகர்கள் இங்கே இருக்காங்க. அவங்க ஃபெயிலியர் படம் கொடுத்தா கூட அவங்களுக்கான மார்க்கெட் வேல்யூங்கிறது இந்த கலெக்ஷனில் கொஞ்சம் குறையுமே தவிர ஸ்டாண்டர்டாக சில மார்க்கெட் வேல்யூ. இப்போ ஹிந்தி ரைட்ஸ்னால் எவ்வளோக்கு போகும், எஃப்எம்எஸ்னா எவ்வளோக்கு போகும், ஓடிடினா எவ்வளோக்கு போகும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, அதில் கொஞ்சம் முன்ன பின்ன போகுமே தவிர ஒரேடியாக சரிஞ்சு தரைமட்டம் ஆயிடாது. அப்போ ஏன் வந்து இந்த மாதிரி படங்களை வாங்குறது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் 2025 கோட்டா முடிஞ்சு போச்சு, இனிமேல் 2026 அப்படிங்கிறதுனால நடக்கும். இப்போ இந்த படத்தில் வந்து ஷாலினி மேம் நடிக்கிறதா சொல்கிறாங்களே சார், அதெல்லாம் ஆல்ரெடி த்ரிஷா மேம் வந்து ஹீரோனா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி திரும்பவும் ஷாலினி, நமக்கே ஒரு கேள்வி வரும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இன்னொன்று வந்து அவங்களுக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது. வந்து அவரை ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவங்க அந்த மாதிரி ஆசைப்பட்டதே கிடையாது. அவரும் வந்து அவங்கள ரொம்ப அழகாக எப்போவுமே நீங்கள் எல்லா நடிகர்களை விட அஜித் வந்து அந்த குடும்பத்தை கேர் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அவர் எங்கே போனாலும் நீங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு காரை விட்டு அவர் இறங்கினார்னா அவ்வளோ பேரும் அவரை கூப்பிட்றதுக்குன்னாங்கன்னா அவர் வந்து மனைவி கதவை திறந்துட்டு இறங்குறாங்களா, அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு நம்ம பாதுகாப்பாக எப்படி உள்ள முடியும். இதை வந்து ரொம்ப பல பேர் இதை வந்து கவனித்து அது மாதிரி இருக்கணும் ஒவ்வொரு குடும்பமுமே. ஸோ அவ்வளோ அழகாக வந்து அவங்கள கேர் பண்ணுறவர். ஸோ அவர் போய் நீங்கள் நடிகெல்லாம் அனுப்பவும் மாட்டார், குழந்தையிலே ஒரு திரைப்படத்துறைக்குள்ளே கொண்டு வர மாட்டார். அஜித் சார் படம் வந்து இந்த வருஷத்தில் 2 படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விடாமுயற்சி வந்து நஷ்டமாக இருந்தாலும் ஒரு ப்ரொடியூசர் நஷ்டமாயிடுச்சுன்னா அடுத்த படம் வந்து அஜித் சார் வந்து பண்ணி கொடுப்பாரு. ஏன் லைக்காக்கு வந்து பண்ணி தரல? இல்லை, இவங்க முதல்ல கேட்கணும்ல. இப்போ இவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்காங்கிறது ஒன்று இருக்குல்ல. இப்போ அடுத்து வந்து அஜித்தை வச்சு படம் பண்ணால் இப்போ 105 கோடி ரூபா சம்பளம் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். அட்லீஸ்ட் அதே சம்பளத்தையாவது கொடுக்கணும். குறைச்சிக்கிட்டா அவர் நிச்சயமாக டேட்டு கொடுக்க மாட்டார், அதே சம்பளத்தை அவங்க கொடுக்கணும். அந்த சூழல் இப்போ அவங்களுக்கு இருக்கான்னா இல்லை. இப்போ ஜேசன் படம் ஒன்று பண்ணுறாங்க, அதுக்கு மேலே பெரிய படங்கள் இப்போ எதுவுமே அவங்க கைவசம் இல்லை. இப்போ மறுபடியும் ஏதாவது அவங்க முயற்சி பண்ணி இப்போ இந்தியன் 3 வந்து அவங்க கையில் இல்லை, அது ரெட் ஜெயின் பண்ணுற படமாக மாறி போச்சு. இப்போ அவங்க கையில் என்ன இருக்குன்னா ஒரே படம் ஜேசன் படம் தான் இருக்குது. இப்போ மீண்டும் வந்து அவங்க எந்திரிச்சு வரணும் அப்படின்னா இப்போ விஜய் வெளியில் போயிட்டாரு, அஜித்தை வச்சு அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்க, அதனால் அங்கே போக முடியாது. இன்னும் வேறு யாராவது பெரிய நடிகர்கள், ஏற்கனவே ரஜினி வச்சு 2 படம் எடுத்து மறுபடியும் அவங்களுக்கு லாஸு. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அவங்க யாரோடு ட்ராவல் பண்ண முடியுங்கிறது
அவங்களே தெரியல, குழம்பி உட்காந்துருக்காங்க. ஒரு மலையாள படம் ஒன்று எடுத்துகிட்டு இருக்காங்க, அங்கேயே ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் கிடக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அவங்க தயாராக இருந்தால் தானே அஜித் டேட்டு கொடுப்பாரு. அந்த குட் பேட் அகலிக்கு அப்புறம் எந்த படம் அஜித் சார் வந்து சூஸ் பண்ணுவார் சார்? யார் டைரக்டராக இருப்பார் தெரியலங்க. நிறைய பேர் லைனில் இருக்காங்க. நித்திலன் சாமிநாதன் இருக்காரு, சிறுத்தை சிவா இருக்காரு, ஹெச் வினோத் இருக்காரு, இன்னும் யாரையோ சொல்கிறாங்க. ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரெட் ஜெயண்டா சார்? அது ரெட் ஜெயண்ட் இருந்தால் அதான் விஷ்ணுவர்தன் ஒரு கதை சொல்லி அது பண்ணலான்னு அஜித் சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. அது ரெட் ஜெயண்ட் பண்ண போகிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது. அது ஒரு பெரிய சம்பளம், அஜித் இதுவரை வாங்காத ஒரு சம்பளத்தை பேசியிருக்காங்கன்னா ஒரு தகவல் இருக்குது. எல்லாமே வந்து மாற்றத்துக்கு உட்பட்டது. நீங்கள் அது மெட்டீரியல் ஆகி அறிவிப்பாக வர்ற வரைக்கும் அது தகவல் தான். ஸோ அதனால் மாறலாம், மாறாமலும் இருக்கக்கூடும், நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நடக்கிற விஷயம் இது. ஆனால் அதான் சார், இப்போ 2 படம் வந்து நடித்து முடிச்சிட்டாரு. அடுத்த படம் வந்து அந்த கமிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் சார்? முழுக்க முழுக்க ஒரு ரேஸில் தானுங்க அவருடைய கவனம் இருக்கு. இல்லை சார், ஒரு அப்டேட்டாவது விட்டுருக்கலாமா சார்? ஏன்னா 2 படம் இல்லை, அவரை பொறுத்தளவுக்கு தெளிவாக சொல்லிட்டார். 7 மாதம் கழித்து வந்து தான் அடுத்த அப்டேட்டே. நீங்கள் அவர் என்ன படம் பண்ணுறாருங்கிறதே இப்போ தெரியாது. 7 மாதம் கழித்து தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது இல்லை, அதில் வந்து ஓரளவுக்கு இவர் மீது அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, இந்த கதையை பண்ணலான்னு அவர் நினைக்கிறாரு அப்படிங்கிறது வேணா தெரியுமே தவிர அவர் வந்து இவரை டிக் பண்ணிட்டாரு, இவரை டிக் பண்ணிட்டாரு, இந்த கம்பெனிக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டாரு அப்படின்லாம் எதுவுமே இல்லை. பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது. ரொம்ப நன்றிகள் சார்.